நட்டக்கூடிய வேலையிலே ஐயனோட வாசலிலே 8 நாளாக ஊட்டுக்கொடை போட்டு நடத்துகிறார்கள். ஊட்டுக்கொடை நடந்து கொண்டிருக்கிறது. ஊட்டுக்கொடை நடக்கும் போதும் செந்தட்டி ஐயன் மனமகிழ்ந்து என்னையா சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? ஏ ஹரிகர பாண்டியா, செல்லத்துற பாண்டியா, என்ன நினைச்சு நீ எதுக்கு தவம் இருந்தாயோ? எதற்காக என்ன நினைச்சு நீ தவம் இருந்த? இந்த பிடி வரத்த என்னவா என்னை நினைச்சு பிடி வரத்த என்ற ஐயனார் வரம் கொடுக்க வரம் எப்படி கொடுக்கிறார்? செந்தட்டி ஐயன் கிருபையினாலே செந்தட்டி ஐயனார் ஹரிகர பாண்டியனுக்கும் அண்ணன் தம்பி 2 பேருக்கும் எப்படி வரம் கொடுக்கிறார் தெரியுமா? செந்தட்டி ஐயனார் எப்படி வரம் கொடுக்கிறார்? தந்தேன் உனக்கு வரம் தந்தேன் ஐயா, தந்தேன் உனக்கு வரம் தந்தேன் ஐயா, தந்தேன் ஐயா, தந்தேன் ஐயா, எந்த வரம் அத்தனையோ தந்தேன் ஐயா, தந்தேன் உனக்கு வரம் தந்தேன் ஐயா, தந்தேன் ஐயா, எந்த வரம் அத்தனையோ தந்தேன் ஐயா. நல்ல வரம் அதுதான், வரம் அதுதான் ஐயா, வரம் அதுதான். 2 பேரும் 2 பேரும் மகளை நல்ல வரம் அதுதான், வரம் அதுதான். பிள்ளை நல்ல வரம் அதுதான், வரம் அதுதான், வரம் அதுதான். 2 பேரும் இப்படியாக இருக்கும் போது பாடும் உடைமைகளுக்கு வரிசலிக்க வேணுமே என்று நமக்கு வரிசலித்த செல்வச்சீமான் பூமான் புண்ணியவான் யாரையா சின்ன பிள்ளைக்கு பரிசளிக்க வேண்டுமே என்று. ஆமா, அந்த சீமான் பூமான் யாரையா மறுநாளே அறுத்து வரக்கூடிய நாடும் மறுநாளே பயிர் விளையக்கூடிய நாடும் அப்படி விளையக்கூடிய நாடு இந்த பொட்டலூர் நிமான் அந்நகரத்திலே ஐயனுக்கெல்லாம் ஐயனாகவே அமர்ந்து கொண்டிருக்கிறான் என் செந்தட்டி ஐயன் துணையை கொண்ட செந்தட்டி ஐயனார் துணையை கொண்டு எஸ் வடிவேல் பிள்ளை மகன் வி கருப்பசாமி அவர்கள் கருப்பசாமி ஐயா அவர்கள் எஸ் வடிவேல் பிள்ளை மகன் வி கருப்பசாமி ஐயா அவர்கள் நமது வெள்ளிசை பாராட்டி 100 ரூபாயை 100 லட்சமாகவே பரிசளித்தார். பையனுக்கு 100 ரூபாயை 100 லட்சமாக பரிசளித்த குடும்பமெல்லாம் ஐயன் செந்தட்டி ஐயனோட அருளை பெற்று என்றென்றைக்கும் வாழ்க வளர்க என்று வாழ்த்திக் கொண்டு அடியான் கதைக்கு வருகிறேன். இப்படியாக இருக்கும் போதும் செந்தட்டி ஐயனோட கிருபையால ஹரிகர பாண்டியன் மனைவி ஆண் குழந்தையும் செல்லத்துறை பாண்டியன் மனைவி பெண் குழந்தையும் பெற்றெடுத்தார்கள். அண்ணன் தம்பி இருவருக்கும் குழந்தை கிடைச்சுக்கிட்டது. 2 பேத்துக்கும் ஒரே நாளையில குழந்தை கிடைக்கி. ஹரிகர பாண்டியனுக்கு ஆண் குழந்தை என்றும் தம்பி செல்லத்துறை பாண்டியனுக்கு பெண் குழந்தை என்றும் அண்ணனுக்கு ஆண் குழந்தை தம்பிக்கு பெண் குழந்தை. ஆமா, சரி. 2 குழந்தைகளையும் பெற்றெடுத்து குழந்தைகளுக்கு பெயர் நாமம் சூட்ட வேணுமே என்றோ எப்படி பெயர் நாமம் சூட்டுகிறார்? பெயர் கொடுக்க வேணுமே என்றோ என்று அரண்மனை ஜோதிடரை அன்புடனே வரவழைத்து சரி நாள் பார்த்து தினம் குறித்து நேரம் அது தான் குறித்தார். 10வது நாளதியிலே பாலகருக்கு பெயர் சூட்ட வேணுமே என்று பெரியவர்களுக்கு அழைப்பு வைத்தார்கள். அழைப்பு வைக்கிறார்கள். அவருடைய ஆளுகை 56 கிராம மக்களுக்கும் அழைப்பு வைத்து 56 கிராம மக்களும் நம்ம மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா, அங்க சரி சேத்தூர் ஆலயத்தை திருவெல்லாம் அலங்கரித்து வாழை மரம் கொண்டு வந்து வாசலெல்லாம் அலங்கரித்து தேக்கு மரம் கொண்டு வந்து திருவெல்லாம் அலங்கரித்து தென்னை மர கீற்றெடுத்து திருவெல்லாம் பந்தலிட்டார். பந்தலிட்ட இடங்கள் எல்லாம் பவளத்தாலே அலங்கரித்தார். சேத்தூர் வீதியெல்லாம் தேவலோகம் போல் அலங்கரிக்க தெய்வலோகம் மாதிரி இருக்கு. ஆமா, மாவிலை தோரணங்கள் வரிசையாக தானம் கட்டி ஆண்டவர்க்கும் போனவர்க்கும் வகையாய் விருந்தளித்தார். விருந்து போதனை அளித்தார். அரசாங்க புரோகிதரை அரண்மனைக்கு வரவழைத்து என்னையா செய்கிறார்கள்? என்ன செய்கிறார்? தேங்காய் பழம் தட்சணையும் சீருடன் தான் கொடுத்தார். பெயர் நாமம் சூடுவதற்கு பொருத்தமான நாளதிலே சித்திரை மாதத்திலே சிறந்த 10ஆம் தேதியில சித்திரை மாதம் சிறந்த 10ஆம் தேதியில எந்த
நட்சத்திரத்துல என்ன நட்சத்திரத்துல உத்திராடி நட்சத்திரத்துல உத்திராட நட்சத்திரம் உயர்ந்த வெள்ளிக்கிழமையிலே சரி பொருத்தமான நாளதிலே பெயராமம் சூட்டுகிறார். எப்படி எப்படி பேர் நாமம் சூட்டுகிறார் ஐயன் அருளாலே பிறந்த ஆண்மகனுக்கு அந்த ஆண் பிள்ளைக்கு ஹரிராம பாண்டியன் என்று அன்புடனே பெயர் கொடுத்தார். சபாஷ். செல்ல மகளுக்கு என்னையா பெயர் கொடுக்கார்? என்ன பெயர் கொடுக்க சிங்கார வள்ளி என்று வள்ளி என்று வள்ளி என்று சிறப்புடனே பெயர் கொடுத்தார். பெயர் கொடுத்தார் வள்ளி என்று வள்ளி என்று வள்ளி என்று சிறப்புடனே பெயர் கொடுத்தார். பெயர் கொடுத்தார் சிங்கார வள்ளி என்று சிங்கார வள்ளி என்று சிறப்புடனே பேர் கொடுத்து சிறப்புடனே பேர் கொடுத்து பேரோமிட்ட புரோகிதத்து பேரோமிட்ட புரோகிதத்து பொன்னாலே ஆபரணோ பொன்னாலே ஆபரணோ அந்த நல்ல பேர்களுக்கு அந்த நல்ல பேர்களுக்கு வாரி வாரி வாங்கலுற்றா வாரி வாரி வாங்கலுற்றா தானே நல்ல தர்மகளோ தானே நல்ல தர்மகளோ தலைக்காம தான செய்தார். தலைக்காமல் தான செய்தார். அள்ளி அள்ளி தானமிட்டார். அள்ளி அள்ளி தான செய்தார். அரசருட பொற்காசை அரசருட பொற்காசை எட்டோடு எட்டு நாள் எட்டோடு எட்டு நாள் ஏழைகளுக்கு தான செய்தார். ஏழைகளுக்கு தான செய்தார். தானம் செய்தார். தானம் செய்தார். எட்டோடு எட்டு நாளாக வாரி வாரி வழக்கலுற்றாதான தர்மங்களை அப்படியாக இருக்கும் போது ஆமா. என்னையா நடக்கிறதோ என்ன நடக்கிறது அந்த ஹரிகர பாண்டியனும் சிங்காரவல்லி பெண்கொடியாலும் அந்த பெண் கொடியாலும் என்ன பெயர் கொடுத்தார்? எப்படி பேர் கொடுக்கிறார் பிறந்த ஆண்மகனுக்கு ஹரிராம பாண்டியன் என்றும் ஹரிராம பாண்டியன் என்றும் பிறந்த பெண்மகளுக்கு சிங்காரவல்லி என்றும் சிங்காரவள்ளி என்றும் அப்படி அழகுடனே பெயர் கொடுத்து வளர்த்து வரக்கூடிய நாளையிலே அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையில பள்ளி நல்ல பருவமதில் ஆமா பலவர்த்தனை தான் முடித்து சரி என்னையா நடக்கிறதோ என்ன நடக்கிறது ஹரிராம பாண்டியன் என்ன செய்கிறான்? என்ன செய்கிறார் 16 வயதுக்குள்ள பலகலையும் கற்றுணர்ந்து எல்லா கலைகளையும் கற்றுணர்ந்தான். ஆமா பலகலையும் கற்றுணர்ந்து அப்படி இருக்கும் போதும் ஆமா என்னையா நடக்கிறதோ என்ன நடக்கிறது ஹரிராம பாண்டியன் ஆமா வேத பாடங்களை எல்லாம் நான் படித்து சரி மங்கையாகப்பட்ட சிங்காரவல்லி பெண்கொடியால் அந்த அவ 16வது வயதிலே பக்குவதி பெண்ணாகி அவ எப்படி இருக்கிறா தெரியுமா? எப்படி ஐயா இருக்கிறார் அவ இந்திர சாந்திர உதயம் போலே உதயம் போலே உதயம் போலே இருக்கிறா சிங்காரவல்லி 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 இந்திர சாந்திர உதயம் போலே உதயம் போலே உதயம் போலே இருக்கிறா சிங்காரவல்லி 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 சந்திரக்கு ஆனாலோ சற்றே கொஞ்சம் கருப்புண்டே சூரியருக்கு ஆனாலோ சுத்தி வர கருப்புண்டே மிச்சம் கரியதும் இடையில் கொஞ்சம் கருப்புண்டே ஆடுகிற நாகத்திற்கும் அடிவயத்தில் கருப்புண்டே ஓடுகிற தண்ணீரிலும் ஒதுக்குமான கருப்புண்டே சிங்காரவல்லி பெண்கோடிக்கு தலைமுடியோ கருபொழிய தலைமுடியோ கருபொழிய கருப்பொழிய கருப்பொழிய பெண்கோடிக்கு 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 தலைமுடியோ கருபொழிய கருப்பொழிய கருப்பொழிய தலைமுடியோ
கருப்போலிய ஐயா தண்ணி ஒரு கருப்போமில்லை ஒரு ரெண்டும் கருப்போலிய முன்னால் ஒரு கருப்போமில்லை மச்ச ஒரு கருப்போலிய 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 ஒரு கருப்போலிய 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 மாறி ஒரு கருப்புமில்லை 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 ஒரு கருப்போலிய 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 மாறி ஒரு கருப்புமில்லை 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 சிங்காரவல்லியாகப்பட்ட வெண்கொடியால் எப்படி எப்படி இருக்கா தலைமுடியோ கருப்புலிய தன்னை ஒரு கருப்புமில்லை ஆமா அச்சங்கருக்குலிய மாறி ஒரு கருப்புமில்லை மாறியறு கருப்பு கிடையாது ஒருவான் கருக்குலிய முன்னால் ஒரு கருப்புமில்லை கருப்புமில்லை இந்த அழகு மட்டும்தானா வேற என்ன அழகோடு இருக்கா சிங்காரவல்லி பெண்முடியால் என்ன அழகோடு இருக்கிறாள் தெரியுமா என்ன அழகோடு இருக்கிறா லீலையோ செய்யலீல அடிவயத்தில் ஒழுக்கங்களா இல்லையா அடிவயத்தின் ஒழுக்கங்களா சித்தூடுகை கடைத்தலை போல் சேலை கட்டும் இடையழகா சித்தூடுகை சேலை கட்டும் இடையழகா ஐந்து நல்ல விரலழகோ அவரனைத்து செய்யலீல ஐந்து நல்ல விரலழகோ ஐத்தனத்தி செய்யலீல பத்து நல்ல விரலழகோ மைத்தனத்து செய்யலீல பத்து நல்ல விரலழகோ மைத்தனத்தி செய்யலீல கட்டிலு கால் கரைக்கரை போல் கரகமணி கால்கள் தொட்டிலு கால் கரைக்கரை போல் தொடையினோட தன்னழகா தொட்டிலு கால் கரைக்கரை போல் தொடையினோட திருவழகா செந்தாமரை புஷ்பம் போலே செந்தாமரை புஷ்பம் போலே அந்த சிங்காரவல்லி பாலரங்கா செந்தாமரை புஷ்பம் போலே சிங்காரவல்லி சிங்காரவல்லியான பெண்கொடியார் ஆளிலையும் செய்யலில அடிவயத்தில் ஒழுக்கங்களா அடிவயத்தில் ஒழுக்கங்களா சித்துடுக்கை கிடைத்ததை போல் சேலை கட்டும் இடையழகா ஆமையா கட்டும் இடையழகா ஐந்து விரலழகும் அவரணத்து செய்யலிலே அவரணத்தின் செயலிலே பத்து விரலழகும் பைத்தனத்து செய்யலிலே பைத்தனத்தின் செயலிலே கட்டிலுக்கால் கடைந்ததை போல் கனகமணி கால்கள் ரெண்டா ஆமையா தொட்டிலுக்கால் கடைந்ததை போல் தன் தொடையினுட தன்னழகாம் தொடையினுட திருவழகா செந்தாமரை புஷ்பம் போல சிங்காரவல்லி பாதம் ரெண்டாம் சிங்காரவல்லியான பெண்முடியால் இன்று என்ன அழகோடு இருக்கா தெரியுமா என்ன அழகோடு இருக்கிறார் அவா செட்டிக்கட திருவதிலே தெளித்தெடுத்த பார்ப்பார் உடலிலே பார்த்தெடுத்த பவளம் போலே உயருட சொல்லையே கூடுருவான் செய்ததை போ அள்ளி தெளித்ததை போ 5 லட்ச தேவர்களா வாரி தெளித்ததை போ வர்ண லட்ச தேவர்களா சிங்கரவல்லி பெண்கொடியா சிங்கரவல்லி பெண்கொடியா அழகோடு இருக்காரே சிங்கரவல்லி பெண்கொடியா சிங்கரவல்லி பெண்கொடியா அழகோடு இருக்கிறார் செட்டிக்கடை தெருவிலே தெளித்தெடுத்த ரத்தினம் போல் ஆமையா பார்ப்பாரோட வீதியிலே வார்த்தெடுத்த பவளம் போலே வார்த்தெடுத்த பவளம் போலே உயவரோட சொல்லையில கூடுருவம் செய்ததை போல் கூடுருவம் செய்ததை போல் அள்ளி வகந்ததை போல் 5 லட்ச தேமல்களா 5 லட்சம் தேமல்களா ஆரி வகந்ததை போல் வருண லட்ச தேமல்களா வருண லட்சம் தேமல்களா சிங்காரவல்லி பெண்முடியால் முன்னழகும் பின்னழகும் முகத்தினோட திருவழகும் அப்படி 16 வயதிலே பாவையான சிங்காரவல்லி அப்படி எப்படி இருக்கிறார் அப்படி அழகோடு இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய வேளையிலே இருக்கக்கூடிய போது இங்க என்ன என்னையா நடக்கு என்ன நடக்கிறது? யாரு யாரு வாரா யாரு வாராய்யா? முத்து வீரப்பை வியாபாரத்துக்கு அரண்மனைக்கு வாராம். வாராம். எங்க வாராம்? எங்கே வருகிறார்? ஹரிராம பாண்டியனோட அரண்மனைக்கும் ஆமையா சிங்காரவல்லி அரண்மனைக்கு வருகிற போது ஆகா சிங்காரவல்லிக்கு அன்னைக்குதான் என்னது என்ன பிறந்த நாள் வந்துட்டு. ஆமா பெண்கொடியால் இவ்வளவு அழகு படைத்திருக்க இப்பேற்பட்ட அழகோடு இருக்க சிங்காரவல்லி பெண்கொடியாளுக்கு பிறந்த நாள் கொண்டாட வேணுமே என்று ஆடை ஆபரணம் வாங்க வேணுமே என்று ஹரிகர பாண்டியனும் முத்து வீரனை வரவழைத்தோம். அந்த முத்து வீரனை வரவழைத்து முத்து வீரன் எங்க வந்திருக்கான்? என்ன எங்க வந்திருக்கான்? ஐயா தன்னுடைய ஊருக்கு வந்திருக்கான். எந்த ஊருக்கு? மதுரையிலையா? ஆமா. சிங்காரவல்லி அரண்மனைக்கு வந்திருக்கான். மதுரை பட்டணத்தில் முத்து வீரன் என்ன தொழில் பார்க்கான்? என்ன தொழில் பார்க்க? ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வித்து கொண்டு வருகிறான். ஜவுளி வியாபாரம் பார்க்காங்க. ஆமா அப்படி வாங்க வேணுமே என்று ஹரிகர பாண்டியன் முத்து வீரனை வரவழைத்து ஆடை ஆபரணங்களை வாங்குகிறார்கள். அப்பொழுது என்னையா நடக்கிறதோ? என்ன நடக்கு? முத்து வீரன் சிங்காரவல்லி பெண்கொடியால பார்க்கான். பார்த்துட்டானே வந்துட்டு. ஆமா சிங்காரவல்லி பெண்கொடியாலை வாக்கும் போது என்னையோ நடக்கிறது. அங்க அரண்மனை வாசலிலே முத்து வீரன் அன்புடனே வந்து இருக்கக்கூடிய வேளையில அப்படி இருக்கும் போது ஹரிராம பாண்டியனை அன்புடனே வரவழைத்து சிங்காரவல்லி அவள் இருக்கும் இடம் சீருடனே அழைத்து சென்றார். தோழிமார்கள் சூழ்ந்திருக்க சிங்காரவல்லி பெண்கொடியால் பஞ்சன மெத்தையில் அமர்ந்திருக்கிறார். வார்த்தானே முத்து வீரன் பார்த்து விட்டானே. சிங்காரவல்லி அழகை கண்டு என்ன நினைக்கிறான்? மயங்கனான் சிங்காரவல்லி அழகை கண்டு முத்து வீரன் இருக்கக்கூடிய போது என்னையா நடக்கிறதோ? சிங்காரவல்லி அழகை செட்டி மகன்தானும் கண்டார். என்னையா நினைக்கிறார்? அந்த தேவதையோ ரம்பையோ சிங்காரவல்லி அழகை கண்டு வீர பாலகண்டா பெண்ணுடைய அழகை கண்டு முத்து வீர மதிர என்னுகிறா என்ன அழகுடைய முத்து வீர அழகுடைய முத்து சிங்காரவல்லி அழகை எப்படி வர்ணிக்கா? ரம்பையோ ஊர்வசியோ அன்னை பராசக்தியோ என்றுதான் நினைத்தான். சிங்காரவல்லியுடைய அழகை கண்டு செட்டி மகன் ஏது செய்வான்? மங்கை அதனை தான் பார்த்து என்னையா செய்கிறான்? பெண்ணுடைய அழகை கண்டு வேதளித்த முத்து வீரன் பின் மனந்திலிருந்து ஏது செய்தான்? ஆடை ஆபரணங்களை விற்ற பிறகு முத்து நல்ல தாழ்வடத்தை முத்து வீரன் என்ன செய்கிறான்? என்னையா செய்கிறான்? இப்படியாக இருக்கும் போது பாடும் புலமைகளுக்கு பரிசளிக்க வேண்டுமே என்று அறுதாலை அறுத்து வரக்கூடிய நாடும் அறுதாலை பயிர் விளையக்கூடிய நாடும் இந்த பொட்டலூர் நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய யாரையா வி கருப்பசாமி ஐயா அவர்களும் கே பேச்சியம்மாள் அவர்களும் கே வசந்த் அவர்களும் கே சுரேஷ்
சுரேஷ் அவர்களும் யாரு யாரையா யாரு பி கருப்பசாமி அவர்களும் சரி. கே பேச்சியம்மாள் அவர்களும் ஆமா. கே வசந்த் அவர்களும் சரி. கே சுரேஷ் அவர்களும் ஐயா அவர்கள் நமது வில்லிசையை பாராட்டி ஆமா 500 ரூபாயை 500 லட்சமாகவே பரிசளித்தார். மறுபடியுமா பரிசளிக்காக அம்மா ஆ. பரிசளித்த குடும்பம் எல்லாம் செந்தட்டி ஐயனோட அருளாலையும் அந்த குல கோத்திரங்கள் எல்லாம் எப்படி எப்படி ஐயா வாழ வேண்டும் வீரப்பன் அருளாலையும் பாலாள கண்டியோட அருளாலையும் என் தாயாகப்பட்ட வேச்சி அம்மாளோட அருளாலையும் அம்மாளோட அருளாலே என்றென்றைக்கும் திருச்செந்தூர் முருகனோட அருளாலையும் அருளாலையும் வாழ்க வளர்க என்று வாழ்த்திக் கொண்டு கதைக்கு வருகிறோம். முத்துவீரன் என்னையா செய்கிறான்? என்ன செய்கிறான் சிங்காரவல்லி அழகு கண்டு மயங்கிட்டான். மயங்கிறோம்ல மயங்கனா யாரும் சும்மா இருப்பாங்களா? வயசு எந்த வயசு வயசு எத்தனை வயசு? 22 வயசா 21 வயசு. சரி 21 வயசுல என்ன சிங்காரவல்லி அழகு கண்டு மயங்கி நிற்கான். ஆமா. அழகு கண்டு மயங்கி நிற்கும் போதும் அப்படி நிற்கும் போது என்னையா செய்கிறான் முத்துவீரன்? என்ன செய்கிறான் வியாபாரம் விற்ற பிறகு ஆமா தனது கழுத்திலே கிடந்ததே முத்து ஆரம் முத்து ஆரம் தாழ்வடம். ஆமா தாழ்வடத்தை என்ன செய்தான்? என்ன செய்கிறான் முத்து நல்ல தாழ்வடத்தே முத்து நல்ல வீரனுமே முத்து நல்ல வீரனுமே சிங்கரவல்லி பெண் கோடிக்கு பரிசாக தானளித்தான். முத்து நல்ல தாழ்வடமாமே அழகுடைய பெண் கோடிக்கு பரிசளித்து இருக்கும் போது பரிசளித்து இருக்கும் போது அரச மகள் யாது செய்தார். பரிசளித்து இருக்கும் போது பரிசளித்து இருக்கும் போது எது முத்து வீரன் முத்து தாழ்வடத்தை பரிசளித்து இருக்கும் போதும் ஆமையா முத்து தாழ்வடத்தை அப்படி பரிசளித்து இருக்கும் போதும் என்னையா செய்கிறார்? என்னையா செய்கிறார்? என்ன அரசன் மகள் ஏது செய்தால் தெரியுமா? என்ன செய்கிறார்? சிலை என்று நின்றதோரு ஆமா செட்டி மகனையும் அந்த செட்டி மகனையும் அண்ணன் ஹரிராம பாண்டியனையும் என்ன அரசன் மகள் பார்த்தார். பார்த்து விட்டா ஆகா ஆகா வந்துட்டுத மோச்சம் ஐயாசி மாசம் சித்திர மாசம். ஆமா இது சித்திரை. வந்ததே மோசம் ஆமா வைகாசி மாசம். ஆமா பழமொழி பழிப்பாவம் வரும் என்று ஆமா பாவையவள் தான் நினைத்து முத்து வீரன் தான் அளித்த பரிசதனை சிங்காரவல்லியான பெண்கொடியால் அந்த சிங்காரவல்லி பெண்கொடியால் என்ன செய்கிறாள் தெரியுமா? எப்படி என்ன செய்கிறார்? ஆகா அண்ணன் ஹரிராம பாண்டியன் இல்லாத நேரத்தில ஆமா சிங்காரவல்லி என்னையா சொல்லுதா? என்ன சொல்லுகிறார்? ஏ மன்னா முத்துவீரா முத்துவீரா என்று முத்துவீரனை அழைத்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார்? இரவு நல்ல வேலையில மூன்று நல்ல சாமத்தில நல்ல வேலையில மூன்று நல்ல இரவு நல்ல வேலையில மூன்று நல்ல சாமத்தில இரவு நல்ல வேலையில மூன்று நல்ல வேலையில முத்து வீர மன்னவனே முத்து வீர மன்னவனே அரவணைக்கார் சிங்கரவல்லி எங்க வர சொல்லுதா? இரவு 3 நல்ல சாமத்திலே 3 சாமம் முத்து வீரனை வர சொல்லிட்டா. சரி என்ன 3 சாமனா என்ன? முதல் சாமம் 9 மணி சரி, இரண்டாவது சாமம் 12 மணி சரி, மூணாவது சாமம் 3 மணி 3 மணி. அப்படியா? ஆமா இரவு 3 மணிக்கு வர சொல்லிட்டா சிங்காரவல்லி. ஆமா அந்த நல்ல செய்தி கேட்ட ஆனழகன் செட்டி மகன் அந்த ஆனந்த செட்டி மகன் அவன் பட்டால் அலங்கரித்து பல்லவடம் அந்தரித்து ஆமா
வல்லூர் கச்சை கட்டி வலதுகவும் தாந்தரித்து போர்க்களம் செல்வது போல் புறப்பட்டானே முத்து வீரன். போர்க்களம் செய்வது போர்வதோடு செய்து ஓடி வாரான். ஆமா, ஓடி வாரான். காதல் களம் காண கட்டழகன் புறப்பட்டானே. போர்க்களத்துக்கு போவது மாறி வாரான். பூச்சி நாயை கைபிடித்து வாரானே கட்டழகு. பூச்சி நாயை பிடிச்சிட்டானா? ஆமா. சரி. செட்டிமார் வீதி விட்டு எங்கே வருகிறான் தெரியுமா? எங்க வருகிறான்? அவன் செட்டிமார் வீதி விட்டு தேரோடோ வீதி வாரான். மலர் வீதி விட்டு கரைத்தெருவோ தாங்கடத்தான். கரைத்தெருவோ வீதி விட்டு பாப்பானர் வீதி விட்டு பட்டி மகன் ஏகி வாரான். அரண்மனை சுற்று போறான். அந்நேரம் தானும் வந்து பின்புற வாசலிலே பின்புற வாசலிலே புகுந்தானே முத்தோரிலே. பின்புற வாசலிலே பின்புற வாசலிலே புகுந்தானே முத்தோரிலே. அள்ளிக்கோடி பந்தலிட்டு அரசமாக தனையதை தான் ஆனலக தானும் கண்டு மக தனையதை தான் சிங்கார வல்லியவ சிங்கார வல்லியவ ஆனலகனை கண்டபோது சிங்கார வல்லியவ சிங்கார வல்லியவ அந்த ஆனலகனை கண்டபோது எங்கையா வாராமுத்து வீரன்? எங்க வருகிறான்? செட்டிமார் வீதி விட்டு தேரோடு வீதி வாரான். தேரோடு வீதி வருகிறான். அந்த தேரோடு வீதி விட்டு கம்மாளர் வீதிக்கு வருகிறான். கம்மாளர் வீதி. கம்மாளர் வீதி கடந்து கடை தெருவோம் தான் கடந்தோம். கடை தெருக்களை கடந்து கடை தெருவு வீதி விட்டு பார்ப்பாளர் வீதி விட்டோம். வார்ப்பாறை வீதி விட்டு பட்டி மகன் ஏகி வருகிறான். ஆமா. சிங்காரவல்லி அரண்மனைக்கே வருகிறான். சரி. அரண்மனை வாசல் பின்புறமா புகுந்துட்டான். முன்வாசல்ல வந்து எல்லாரும் பாத்துக்கிடுவாங்கல்ல. எல்லாரும் தோழிமாறு அண்ணமாறு எல்லாரும் பாத்துருவாங்கல்ல. ஆமா. என்று பின்புறம் பின்வாசல் வழியாக பூர்ந்தான் முத்து வீரன். பெருவாசலுக்கு வர. ஆமா. சரி. பெருவாசல்ல வந்தோம். என்ன? அள்ளிக்கொடி பந்தலிலே அரச மகள் தனையும் ஆமா ஆனழகன் தானும் கண்டான். ஆனழகன் கண்டு விட்டான். செட்டி மகன் தனையும் சிங்காரவல்லியவள் தானும் கண்டாள். சிங்கார வள்ளியை கண்டு காதலர் இருவரும் கண்டு மனமகிழ்ந்தார்கள். சரி. ஒருவருக்கு ஒருவர் என்னையா பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? முத்து மாலை தானை பெற்றுக் கொண்டார். ஆமா. பரிசளித்த செட்டி மகள் செட்டி மகள் பார்த்தானே மங்கைதனை. ஆமா. அந்த நல்ல வேளையில அரசன் மகள் எது செய்தார்? ஏது செய்கிறார்? கோரிமார் தன்னுடனே அரண்மனை விட்டல்லவோ ஆமா. அந்த புறம் சென்றார். அரண்மனையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அரண்மனை விட்டு அந்த புறத்துக்கு வராங்க. சரி. ஏன்னா தோழிமார் கூட இருந்தா முடியுமா? எல்லாரும் பாத்துக்கிடுவாங்கல்ல. எல்லாரும் பாத்துக்கிடுவாங்கல்ல. ஒருவருக்கு ஒருவர் பேச முடியாது. முடியாது முடியாது ஆமா. என்று அப்பொழுது ஹரிராம பாண்டியரும் ஆமா முத்து வீரப்பனும் அரண்மனை விட்டு வந்தார்கள். அப்படி வருகிறார்கள். அரண்மனை விட்டு வந்து என்னையோ நடக்கிறது. என்ன நடக்கிறது? எப்படி அரசமாக அது செய்தார் அந்த நல்ல வேலையிலே செட்டி நல்ல மகனை காணே அவையவள் தானே நினைத்து கண்ணி பெண்ணால் தானே நினைத்து யாரவல்லி பெங்கோடியா கோடிகள வரவழைத்து அவளும் அங்கே எது சொன்னாயது சொன்னாய் வரவழைத்து அங்கே எது சொன்னாயே அள்ளிக்கோடி பந்தலே இரண்டு பேரும் இன்பமுட இருந்து போது நல்ல புலவு
கோழி புகுவதோ கோழியவள் தான் கண்டு சொல்லுவாளா வசமரே சொல்லுவாளா வசமரே ஆலை நல்ல பொழுதாவே வசமரே ஆலை சொல்லுவாளா வசமரே ஆலை நல்ல பொழுதாவே முன்னாலே காவலர்கள் வைக்கும் முன்னே அரண்மனைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி சிங்கரவல்லி இங்கே வாயாரோ எழுந்தரிக்கோ முன்னாடி அரண்மனைக்கு வாராரே அந்தினையா வாரவோரே அந்தினையா வாரவோரே முத்து வீர முத்தமிட்டா முத்து வீர முத்தமிட்டா இப்படியாயிருக்கும் போதே சிங்கரவல்லி பெண்ணாடியோ நல்ல வீரனுமே முத்தமிட்டு வலியனப்ப வலியரோ வல்லியரோ சிங்கரவல்லி பெண்கொடியா சிங்கரவல்லி பெண்கொடியா அரண்மனைக்கு சென்றார்களே வெங்கோடியா அரண்மனைக்கு சென்றார்களே என்ன 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 நடந்தது அங்க? சிங்காரவல்லி என்ன நினைக்கா? என்னய்யா? தோழியவள் தானம் கண்டு என்ன சொல்லுகிறார் சிங்காரவல்லியிடம்? என்ன சொல்லுகிறார்? ஏ சிங்காரவல்லி, அம்மா, காலை பொழுதாகும் முன்னே காவலர்கள் விழிக்கும் முன்னே காவலர்கள் வருவதற்கு முன்னே அரண்மனைக்கு செல்ல வேண்டும். ஆமா. அம்மா எழுந்தரிக்கும் முன்னால ஆமா, ஒரு சனங்கள் கண்களுக்கு படுவதற்கு முன்னாடி அரண்மனைக்கு செல்ல வேண்டுமே என்று ஒரு ஜனங்கள் கண்ணு நம்ம மேல பற்றக்கூடாது. ஆமா ஆமா, யாருக்கும் தெரியாம வந்திருப்போம். ஆமா, நம்ம காலையில சரி ஆளை எழுந்திருக்கும் முன்னே ஆமா, நான் என் இடத்துக்கு போறணும், நீ உன் இடத்துக்கு போறணும். வா இடத்துக்கு பேரணும். ஆமா. ரெண்டு பேரும் சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு எங்கேயா வருகிறார்? அவர்கள் எங்க வருகிறார்கள்? ஆப்பும் பார்த்தா முத்து வீரன் சரி, முத்தமிட்டு வழியனுப்ப முத்தமிட்டானா? ஆமா, ஆ. கோழியரும் சிங்காரவல்லியும் ஆமா. சென்றார்கள் அரண்மனைக்கு. ஆஹா. அரண்மனைக்கு சென்ற போது ஓ. முத்து வீரன் சிங்காரவல்லி சந்திப்பை கண்டு ஆமா. அண்ணன் ஹரிராம பாண்டியன் என்னையா சொல்லுகிறான்? அண்ணன் என்ன சொல்லுகிறார்? இப்படியாக இருக்கும் போது என்ன? நமக்கு வரிசலித்த செல்வ சீமான் பூமான் புண்ணியவான் யாரையா? யாரையா? மருதாலை அறுத்து வரக்கூடிய நாடு, மருதாலை பயிர் விளையக்கூடிய நாடு எந்த நாடு? எந்த நாடையா? எந்த நாடு? பேரும் புகழும் பெற்று விளங்கி வரக்கூடிய நாடு இந்த பொட்டலூரிமான் அந்நகரம். இந்த பொட்டலூரிமான் அந்நகரத்திலே இந்த நன்னகரத்தில் நமது வெள்ளிசையை பாராட்டி நமக்கு பரிசளித்தவர் யாரையா? பரிசளித்த சீமான் பூமான் யாரு? கே வசந்த் அவர்கள். வசந்த் யாரு? சசுந்தா. கே வசந்த். நான் படிக்கல. அடியா உச்சிருப்பு வரமாட்டுக்க. அடியா சொல்லு. கே வசந்த் அவர்கள். ஆமா. நமது வெள்ளிசையை பாராட்டி 100 ரூபாயை 100 லட்சமாகவே பரிசளித்தார். பரிசளித்த குடும்பம் எல்லாம் செந்தட்டி ஐயனாடு ஒரு அருளை பெற்று அந்த ஐயனார் அருளை பெற்று வாழ்க வளர்க என்று வாழ்த்திக் கொண்டு அறியான் கதைக்கு வருகிறோம். இப்படியா இருக்கும் போதும் ஆமா, முத்து வீரனும் சிங்காரவல்லி 2 பேரும் சந்திப்பை கண்டு அந்த சந்திப்பை கண்டு அண்ணன் ஹரிராம பாண்டியன் பார்த்தான். 2 பேரும் சந்திக்கிறது அண்ணன் பாத்துக்கிட்டான். ஆமா, தங்கச்சி போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பாத்துட்டானே அண்ணன். ஆமையா, விசாரிக்கு இருந்தானா? இருந்தானா இருப்பானா? இருக்கத்தான் செய்வானா? ஆமா. என்னையா செய்கிறான்? என்ன செய்கிறான்? இப்படியா இருக்கும் போதும் ஆமா, முத்து வீரனும் சிங்காரவல்லியை சந்தித்து வரும் செய்திய அரண்மனையில் உள்ள மற்ற தோழியர்களுக்கு தெரிந்து தோழியர்களுக்கு தெரிந்து அவர்கள் மூலமாக சிங்காரவல்லி அண்ணன்
ஹரிராம பாண்டியனுக்கு தெரிய வர தெரிய வந்து விட்டது. ஒரு நாளிகை மட்டுமல்ல, என்ன வைத்த கண் வாங்காமல் மறுவார்த்தை பேசாமல் மறு வார்த்தையை பேச மாட்டான். ஏன்னா கண்ணு நோக்கிட்டாலும் போதுமே, ஆமா மறு வார்த்தையே பேசாட்டாமே. கண்ணு நோங்கிட்டா போதுமில்ல. போதும். இப்ப இந்த காலத்துல என்ன, இந்த காலத்துல இந்த காலத்துல செல்லுல நீ ராத்திரி எல்லாம் போட்டு பாத்துக்கிட்டு இருக்கிய. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர் ரிக்வெஸ்ட் கொடுத்துற வேண்டியதான். ஆமா இல்லாட்டா பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துற வேண்டியதான். அப்படி கொடுத்து எனக்கு ஒண்ணு தெரியாது. இப்போ அந்த காலம் இப்படி இருக்கு. அந்த காலத்துல கண்ணு நோக்கிச்சா காதல் உண்டாச்சு. ஆமா அப்படி இருக்கும்போது ஆமா மறுவார்த்தை பேசாமல் இப்படியாக இருக்கும் போது அப்போது பூச்சி நாய் முத்து வீரன் மீது உரச நாய் கண்டு ரெண்டு பேரு காதலையும் நாய் முதற்கொண்டு புரிஞ்சிருக்கு. நாய் புரிஞ்சுக்கிட்டது. ஆமா நாய் நன்றி உள்ள பிராணிப்பா. ஆமா நீ வீட்டுக்கு போ. சரி நீ வளர்க்கிற நாய் வீட்டுக்கு போன உடனே வாழ ஆடுது பத்தியா? ஆட்டுதுல்ல. அப்ப அந்த நாய் கண்டுதான் இருக்கு. சரி பூச்சி நாய் முத்து வீரன் மீது உரச அது கண்டு முத்து வீரன் சுயநலமடைந்தான். இப்படியாக இருக்கும் போது கோழியவள் தான் விலக செட்டி மகன் ஏது செய்தான். என்ன செய்கிறான்? சிங்காரவல்லி முன்பு செட்டி மகன் தான் வந்தோம். சேர்த்து பிடித்தானே சிங்காரவல்லி பெண்குடியாலே சேர்த்து பிடித்து முத்தமிடுகிறான். கட்டி பிடித்தானே கண்ணி இதழில் முத்தமிட்டார். கண்ணீரை முத்தமிட்டார். இதழோடு இதழ் வைத்து இருவரும் தான் மகிழ்ந்தார். இருவரும் மகிழ்ந்து இருக்க எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அன்போருக மனமோருக ஆசை உள்ளம் தலை போற அன்போருக மனமோருக ஆசை உள்ளம் தலை போற என்போருக உள்ளமெல்லாம் இருடலா ஒருடலா சிங்கார வல்லியரோ சிங்கார வல்லியரோ முத்து வீர பாலகரோ நல்ல பிடித்தானையா கணிதலில் முத்தோமிட்டான். நல்ல பிடித்தானையா கணிதலில் முத்தோமிட்டான். இதழோடு இதழ் சேர்த்து இருவருமே தான் மகிழ்ந்தார். இதழோடு இதழ் மறித்தான் இருவருமே தான் மன்னவரும் தேவி போல் மருகி விளையாடுவாராம். மன்னவனும் தேவி போல் மருகி விளையாடுவாராம். ஆரையும் சர்ப்பம் போல சரஸ்வதுதான் ஆடுவாராம். ஆரையும் சர்ப்பம் போல இருந்து விளையாடுவாராம். மன்னவனோ ரதியும் போல மருகி விளையாடுவாராம். மன்னவனோ ரதியும் போல மனமகிழ்ந்து ஆடுவாராம். ஹரிராமன் தான் துடிக்க ஹரிராமன் தான் துடிக்க கண்கள் வேண்டும் தான் சிவக்க ஹரிராமன் தான் துடிக்க கண்கள் வேண்டும் தான் சிவக்க அண்ணாவை உடனடியாக ஆலயத்திற்குள் வருமாறு உங்களை விழா கமிட்டியர் அழைக்கிறார்கள். மேலக்கார அண்ணாவை எங்கிருந்தால் உடனடியாக. அப்படி இருக்கும் போதும் இரண்டு பேரு செய்கையை கண்டோம். ஹரிராம பாண்டியன் என்னையா செய்கிறான்? என்ன சொல்லுகிறான்? கண்கள் இரண்டும் தான் சிவக்கு கடுகோபம் தானும் கொண்டார். கடுகோபம் கொண்டார். அந்த நல்ல இரவு வேளையிலே ஹரிராம பாண்டியர் அள்ளிக்கொடி பந்தலிலே அவரும் அடைந்திருந்தார். செட்டி நல்ல மகனார் சிங்காரவல்லியார் அங்க வந்து சந்தித்ததை அரசன் மகன் தானும் கண்டார். அரசன் மகன் பார்த்து சிந்தையில் தனியில் கோபம் கொண்டு சிங்காரவல்லியனை பார்த்து என்ன கோழியரை தான் அழைத்து அரண்மனைக்கு ஏகுமாறு ஹரிராம பாண்டியர் அனுப்பி வைத்தார். சரி செட்டி மகன் தன்னை பார்த்து சொல்லுவார் ஒரு வார்த்தை. என்ன சொல்லுகிறார்? அரண்மனை பெண்ணீரிடம் ஆசை நீர் கொண்டதற்கு மது மரத்தில் உமை ஏற்றி காண செய்வேன் உண்டு மிப்போம். என் தங்கை மேல் குற்றம் அதுதானே இருப்பதனால் என்ன ஒத்துக்கிட்டான். ஆமா ஏன்னா தான் தங்கச்சி மேல குத்தம் இருக்குல்ல, குத்தம் இருக்கிறதுனால ஹரிராம பாண்டியன்
என்ன சொல்லுதான்? என்ன சொல்லுகிறான்? தன் தங்கை மேல் குற்றம் இருப்பதாலே உன்னை என்ன விட்டு வைக்க, அவனை நான் விட்டு வைக்க என்ன கண்ட துண்டமா வெட்டிடுறேன். கண்டமா வெட்டிடுவேன். ஆமா. நீதி நெறி தவறாமல் உண்மை தான் அனுப்பி வைக்க ஆமா. பின்னே இது போல் பிறர் அறிய நடந்ததனால் இறந்த முத்து வீரனே ஆமா கண்ட துண்டமாக வெட்டி கட்டினதை எரிந்திடுவான், கழுக்கு இரையாக்கிடுவோம், காட்டு நரிக்கு இரையாக ஒட்டிடுவான் ஆமா என்று சொல்ல சரி. ஏகி வழி நடந்தால் அப்பொழுது முத்து வீரன் அந்த முத்து வீரன் ஆனழகன் ஏது செய்தான்? என்ன 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 அதை என்னவெல்லாம் எண்ணிக்கொண்டு எண்ணிக்கொண்டு வல்லிதனை சிந்தை செய்தான் நினைத்து அள்ளிக்கொடி பந்தல் விட்டு அரண்மனை எல்லை விட்டோ எல்லை விட்டு பூச்சி நாய் முன்னடக்க முத்து வீரன் பின்னடக்க பின்னடக்க தேரோடு வீதி விட்டு செட்டிமார் வீதிக்கு வாரா. செட்டி மகன் வீதியிலே வந்து செட்டிமார் வீதியிலே வந்து என்ன என்ன கண் விழித்து பார்த்தான் ஐயா. ஆமா தன் தாயாருடைய இடமதிலே என்னையா கேட்கிறான். தாய் அம்மாட்ட வந்து என்ன சொல்லுகிறான்? ஏ மகனே முத்து வீரா, முத்து வீரா வெடிந்து வெகு நேரம் ஆகியும் தன் மகன் படுக்கை விட்டு எழுந்திராது கண்டம் தாயாகிய அம்மா பாதாள கண்டி தன் மகனை எழுப்பி எது காரணம் என்று கேட்க தாயானவள் தான் கேட்க ஆமையா இவள் ஏது சொல்வார்? ஏது சொல்கிறார்? அரண்மனை சென்றதும் அரசன் மகள் தான் வந்து அப்படி வந்து அறிமுகமானதையும் சிங்காரவல்லியுடன் காதல் கொண்டதையும் அம்மா தன் தாயாகப்பட்ட பாதாள கண்டியிடம் சொன்ன போது கலையனுக்கு புத்தி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிற? ஏ மகனே, மகனே என்ன சொல்லுகிறார்? என்ன நாம எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்திருக்கோம், எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கோம் என்று சொல்லுகிற போது அம்மா பரிசளித்த செல்வ சீமான் பூமான் புண்ணியவான் யார் யாரையா? நமக்கு பரிசளித்த செல்வ சீமான் யார் யாரையா? கே சுரேஷ் அவர்கள். சுரேஷா? சுரேஷ் சுரேஷ் யார் யாரையா? உச்சரிப்பு வர மாட்டேங்குது. சுரேஷ் அவர்கள் நமது வெள்ளிசையை பாராட்டி நமக்கு பரிசளித்தார். அப்படி இருக்கக்கூடிய போதோ, அப்படி இருக்கும் போது தாயார் தன் மகனுக்கு புத்தி புகட்டக்கூடிய போதோ, அப்படி புகட்டும் போது ஏ மகனே முத்து வீரா, நான் பெண் பார்த்து கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சா நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சொல்லுகிற? இப்படியாக இருக்கும் போதும் என்ன சிங்காரவல்லிக்கு திருமண ஏற்பாடு செய்தாங்க. சிங்காரவல்லியை தான் கெட்டுவேன், சரி வேற யாரையும் கெட்ட மாட்டேன் முத்து வீரன் சொல்லும் போது இங்க சேத்தூர் அரண்மனையில் சிங்காரவல்லிக்கு திருமண முகூர்த்தம் செய்தாங்க. செல்லத்துற பாண்டியன் திருமண முகூர்த்தம் ஏற்பாடு அப்படி செய்யும் போதும் அப்படி செய்யும் போது பார்த்தா சிங்காரவல்லி சரி கட்டணா முத்து வீரனைத்தான் கட்டணும், யாரும் கட்ட மாட்டாங்க, யாரையும் கட்டக்கூடாது என்று கட்டளைக்கு என்ன செய்கிறாள் தெரியுமா? செய்கிறார் வேலைக்கார பெண் போல் வேடம் கொண்டு அரண்மனை விட்டு அன்புடனே வழி நடந்து சேத்தூர் அரண்மனை விட்டு சிங்காரவல்லி புறப்பட்டு கால்நடையாக வாரபோது அப்படி வருகிற போது அந்த புற தான் விட்டு அரண்மனை வாசல் வந்தால் கட்டும் தாளமும் விட்டு குதிரை கட்டும் சாவடியா அங்கிருந்து புறப்பட்டு எங்கையா வருகிறார்? எங்க வருகிறார்? செட்டிமார்கள் வீதிக்கே வந்தால் செட்டிமார் வீதியிலே வந்தோ பார்த்தால் சிங்காரவல்லி என்ன செய்கிறார்? பாதாள கண்டி அரண்மனைக்குள் புகுந்தார். அப்படி இருக்கும் போது பெண்கொடியால் புகுந்த போது பேதை கொண்ட பாதாள கண்டி என்னையா சொல்லுகிறார்? என்ன செய்கிறார்? முத்து வீரன் தாயாகிய பாதாள கண்டி நீ யார் என்று கேட்க அப்படி கேட்க உனக்கு என்ன வேணும் என்று சொல்லுகிற போது என்னையா சொல்லுகிறார்? என்ன செய்கிறார்? மகனாகப்பட்ட முத்து வீரன் மீது ஏற்பட்ட காதலால் நான் வந்தேன். அப்படி காதல் ஏற்பட போய்தான் நான் இங்கு வந்தேன். ஆமா இல்லைன்னா நான் வரமாட்டேன். ஆமா தன் மகன் ஊரில் இல்லை என்று மன்னருக்கு தெரிந்தால் ஆசமரம் என்று சிங்காரவல்லியை அரண்மனைக்கு போக சொன்னார். அதற்கு சிங்காரவல்லி மறுக்கவே அந்த வேளையிலே ஆனழகன் முத்து வீரன் எங்கையா சென்றிருக்கான்? வியாபார விஷயமாக முத்து வீரன் பொல்லாத காலம் அது சொல்லாம வருகுதையா இப்படியா இருக்கும்போது என்பதொரு அரமானையே என்ன நடக்குதா? சிங்கார வல்லியைக்கா தேடிக்கொண்டு வாராரே கொண்டு வாரா
மேல் 10 நல்ல சேவர்களும் பாண்டியனும் தானும் அனுப்பேன். ஆமா. செட்டிமார் வீதிக்கு சிங்காரவல்லியை தேடி வருகிறார்கள். அண்ணன் தேடி வருகிறார். வீரன் அவன் தாய் பாதாள கண்டி அங்கே சிங்காரவல்லி இருந்ததை கண்டு ஆமா. அவனையும் சேர்த்து அழைத்து வரும்படி சேவர்களுக்கு மன்னன் ஆணையிட்டார். ஆணையிட்ட போது பாதாள கண்டியும் சிங்காரவல்லியும் சிறைபிடிக்க வேண்டும் என்று சிறைபிடிக்க வேண்டும் அரசனிடம் ஆணை கேட்டும் அரண்மனை சேவர்கள் சிரம் ஏற்றுக்கொண்டோம். 10 பேர்களும் பறந்தார்கள். அந்நேரம் செட்டிமார்கள் வீதி வந்து சேவர்கள் ஏது செய்தார். முத்துவீரன் செட்டி வீட்டிலே முன்பாக தானம் நின்று அழைத்தார்கள் சேவர்கள். அந்நேர வேளையிலே பட்டி மகன்